7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உபஜெய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அடுத்தவங்களுடைய உதவியோ தயவோ இல்லாமல் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பாரு. இந்த கூட்டு தொழில் இருப்பீங்க இல்லையா, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யறவங்க சமாதானமான வகையில சண்டை இல்லாம பிரிஞ்சு தனித்தனியே தொழில் செய்து அதுல தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களை மிகப்பெரிய பாக்கியங்களோடு கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான் இருக்கிறாரு. அதாவது கிராமப்புறத்துல சொல்லுவாங்க இல்லையா, எளி வளையா இருந்தாலும் தனி வளையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனிச்சு நின்று செயல்படக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே சிந்திச்சு செயல்பட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை மென்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி, இந்த குரு பார்வை உங்களுடைய குடும்பத்துக்கே நல்ல முறையில் பயன்படணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சி வருடம் முழுவதும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக, அதாவது செவ்வாய் வியாழக்கிழமை நாட்கள்ல கற்பக மூர்த்தியை வழிபாடு வச்சுக்கிறது, கற்பக லட்சுமியை வழிபாடு வச்சுக்கிறது, எந்த கோயிலுக்கு போனாலும் மூலஸ்தான விக்கிரகத்தை மனசார வழிபாடு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வழிபாடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வருடம் முழுவதும் அல்ல, திரும்பவும் சொல்றேன், வாழ்க்கை முழுவதும் நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.